Dear students and parents, so examinations is around the corner. Public examinations வந்து ரொம்ப ஷார்ட்டாக வரப்போகுது. Greetings from Oxford English Academy. I am Umar Farooq, Director of Oxford English Academy from திருப்பத்தூர். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வரும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு சின்ன ஒரு பதஷ்டம் உருவாகும். எப்படி வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம் வந்து நம்ம எழுதுறது, எப்படி அந்த ஃபியர் வந்து ஹவு டு ஓவர் கம் த அப்டக்கிள்ஸ் அண்ட் ஃபியர். ரொம்ப சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போவும் உங்களுக்கு அழகான டைம் இருக்குது. நான் இந்த நம்ம கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் நம்ம பார்ப்போம். ஒரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு சயின்டிஃபிக்கலாக சொல்கிறேன், ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பார்ப்போம். நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் நம்ம லைஃப் வந்து இறைவன் அமைச்சு கொடுப்பார். நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம்ஸ் நீங்கள் ஜெயிப்போம், நல்லா மார்க் எடுப்போம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். செகண்ட் திங்ஸ், இது எப்படி சயின்டிஃபிக்கலாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பார்ப்போம். டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல் பயாலஜிஸ்ட், அவர் ஒரு சில ஆராய்ச்சிகள் பண்ணுறார் சைக்காலஜி பற்றி. எப்படி வந்து எண்ணங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்து அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு. அவர் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாரு. 21 days ஒரே ஒரு விஷயத்தை, ஒரே ஒரு சிந்தனையை நம்ம தீவிரமாக செயல்படுத்தும் போது நம்ம செல் இருக்கு பார்த்தீங்களா, செல் மெம்பரான்ஸ். ஆக்சுவலாக மூளைன்னா நம்ம மூளை நினைச்சிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம உடம்பு ஃபுல்லாக மூளை, நம்ம செல்கள் ஃபுல்லாக மூளை. இறைவன் அப்படித்தான் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இந்த உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே மனித படைப்பு தான். அப்போ இந்த செல் மெம்பரான்ஸ் என்ன பண்ணணும்னா 21 days நம்ம என்ன மாதிரி தாட்டை நினைக்கிறோம், எப்படிப்பட்ட ஃப்ரீக்வன்சி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத அந்த செல் வந்து வெயிட் பண்ணி பார்க்கும். ஆஃப்டர் 21 days அந்த செல்லு அந்த எண்ணத்தை செல்லுக்குள்ளே இறக்கிறோம். அந்த மெம்பரான்ஸ் ஓப்பன் ஆகி செல்லுக்குள்ளே ரெக்கார்ட் ஆயிரும். இப்போ செல்லுக்குள்ளே எது ரெக்கார்ட் ஆகுதோ அதான், அகத்துக்குள்ளே என்ன ரெக்கார்ட் ஆகுதோ அதான் நம்ம புற உலகில் வந்து அது நமக்கு நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் நம்ம ஜெயிச்சிருவோம், கண்டிப்பாக நம்மளால் எக்ஸாம் எழுத முடியும், நம்ம நல்லா படிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அடிக்கடி நினைக்கும் போது கண்டினியூஸாக அந்த தாட்ஸ் போகும்போது தாட் ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணோம்னா உங்கள் செல்லுக்குள்ளே போய் ரெக்கார்ட் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக மாறி நீங்கள் செய்ததை நோக்கி அது உங்களை வெற்றியை நோக்கி தள்ளும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் செய்யணும். எக்ஸாம்ஸ் பற்றி டோன்ட் கெட் பேனிக், பயப்படவே கூடாது. எக்ஸாம்ஸ் லைஃப்பில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரே சின்ன சீக்ரெட் என்ன அப்படின்னா பேஷன். எதை செஞ்சாலும் ஒரு சந்தோஷத்தோட ஒரு ஆர்வமாக செய்யணும். இப்போ உங்களுக்கு மேபி ஒரு 3 months அப்படிங்கிற ரொம்ப கம்மி தான், ஒரு ஷார்ட் டேஸ். அழகாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சில டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, ரெகுலராக நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கிக்கணும். அந்த டைமில் பெட்டர் ஏர்லி இன் த மார்னிங் ஒரு 4:30 5 o'clock எழுந்திருங்க. அந்த டைமில் வந்து நமக்கு மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் ரொம்ப ஆக்டிவேட்டடாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு அருமையான அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து ஒர்க் அவுட் ஆகிற டைம், இந்த வைகிற நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயத்தில் நம்ம பிரெயின் வந்து எம்டி சிடி மாதிரி இருக்கும், என்ன போட்டாலும் உள்ளே பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க.